வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பர்கர் ரெசிபி. அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பர்கரில் வைக்கிற பேட்டிஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்து நம்ம பேட்டிஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். வெண்ணெய் நல்லா கரையிட்டோம். ஒரு 2 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு குடமிளகாய், இதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை கூட இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரே நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா கெட்டியாகிடும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சீரகத்தூளையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியான பிறகு இதை ஆற விட்டு நம்ம பேட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பேட்டிஸ்க்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, இதை தண்ணி சேர்த்து ஒரு லேசான ஒரு மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்.
நம்ம பேட்டிஸை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு தவாவில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை மேல் மாவில் நனைச்சிட்டு இதை பேட்டிஸ் போட்டு தட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டிஸ் நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ண அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேட்டிஸ் தாராளமாக வரும். இப்போது பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பர்கர் பண்ணிடலாம். நான் பர்கர் பன் கடையில் வாங்கின பன் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பன்னை இது மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் இருக்குது, அதை நான் இப்போ தடவிட்டு 2 பக்கமும் நல்லா இது மாதிரி தடவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டிஸையும் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக துருவின சீஸையும் இதில் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த பர்கரை மறுபடியும் தவாவில் போட்டு லேசாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேவைப்பட்ட அடிஷ்னலாக நீங்கள் சாஸோ இல்லைன்னா சீஸோ ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த பர்கர் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.